ஒரு ஐபிஎஸ் அதிகாரியுடைய வேலை மக்களுக்கு அந்த சிவில் சர்வீஸ் செய்கிறது தான் அவருடைய வேலை. அப்படி இருக்கும்போது இவர் தனியாக ஒரு தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியை வந்து இவர் விமர்சிக்கிறாருங்கிறது வந்து தவறு. ஏன்னா இவருடைய வேலை மக்களுக்காக பணி செய்வது, மக்களை பாதுகாப்பது. இன்னைக்கு இருக்கிற இந்த போதைப் பொருட்கள்லாம் இந்தியா முழுமைக்கு உள்ள இளைஞர்கள்கிட்ட கொண்டு போய் பரவுறதை தடுக்கிறது தான் இவருடைய வேலை. அதுவும் இந்த மாநாடு வந்து எதற்கான ஒரு மாநாடுன்னா, அது இந்த சைபர் கிரைம் ஸ்கேம் இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கிறத வந்து அதை பற்றி பேச வேண்டிய ஒரு மாநாடு அது. ஆனால் அங்கே போயிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் இந்த குறிப்பிட்ட கட்சியை மட்டும், நாம் தமிழர் கட்சியை மட்டும் தாக்கி இவர் வந்து பேசியிருக்காரு. அது வந்து முற்றிலும் வந்து தவறு. ஏன்னா இவர் ஒரு அரசு அதிகாரி. இவர் எப்படி பேசணும்னா, இவர் ஒரு அரசியல் தலைவராக இருந்தால் தான் அந்த ஒரு கட்சியை இவர் வந்து குறிப்பிட்டு பேச முடியும். என்னதான் அவருக்கும் இந்த கட்சிக்கும் ஒரு பிரச்சனை இருந்தாலும், அதை அவர் அந்த காக்கி சட்டை போட்டுட்டு அவர் என்றைக்குமே அதை வந்து பேசக்கூடாது. அது வந்து தவறு. அவர் அந்த காக்கி சட்டையை வச்சுட்டு அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் அவர் வந்து எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அதை அவர் எதிர்த்து பேசலாம். இதே வந்து உதாரணத்துக்கு எடுத்துப்போங்களேன். இப்போ ஒரு வருவாய்த்துறை அதிகாரி வந்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் போட்ட ஒரு கலந்தாய்வு கூட்டத்தில் ஒரு வருவாய்த்துறை அதிகாரி கலந்துக்கிட்டாங்கங்கிறதுக்காக அந்த வருவாய்த்துறை அதிகாரியை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவரும் அதே அரசு அதிகாரி தான். ஒரு நாம் தமிழர் கட்சியை வந்து இவர் வந்து ஒரு குறி சொல்லி பேசுகிறாருன்னா, அப்போது இவரையும் நீங்கள் வந்து பணியிடை நீக்கம் செய்யணும் தானே. இன்னைக்கு வரையும் செய்யாமல் இருக்கிறது வந்து அப்போ அவர் யாருடைய துணிவில் வந்து பேசிகிட்டு இருக்காரு? இன்னைக்கு ஆட்சியில் உள்ளவங்களோட துணிவில் தானே அங்கே சண்டிகாரில் போயிட்டு அவர் பேசிட்டு வராரு. ஜாதியாலையும் மதத்தாலையும் பிரிஞ்சு கிடந்த தமிழர்களையும் மாணவர்களையும் இளைஞர்களையும் ஒன்றிணைச்சு அதெல்லாம் கிடையாது, நம்ம மொழியின உணர்வோடு வாழுவோம், எந்த ஒரு பாகுபாடு பார்க்கக்கூடாதுன்னு சொன்ன நாம் தமிழர் கட்சி பிரிவினைவாத கட்சா? நாம் தமிழர் கட்சி வந்து பிரிவினைவாத கட்சா? இன்னைக்கு வரைக்கும் கையில் 3 கயிறு 4 கயிறு கட்டிட்டு போன ஒரு மாணவர்களை அதெல்லாம் கிடையாது, நாமெல்லாம் ஒன்றுடா அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குற கட்சி நாம் தமிழர் கட்சி. உங்களுக்கு பிரிவினைவாத கட்சா? சொல்லுங்கள் சார், பிரிவினைவாத கட்சா அது? இந்த ஒரு புரிதல் இல்லாமல் நீங்கள் சண்டிகரில் போயிட்டு நாம் தமிழர் கட்சி ஒரு பிரிவினைவாத இயக்கம்னு போகிறீங்க. அங்கே போனது சைபர் கிரைமை பற்றி பேசுறதுக்கான ஒரு மாநாடு. இவ்வளவு தூரம் இத்தனை கிலோமீட்டர் பயணித்து நீங்கள் அங்கே போயிட்டு நாம் தமிழர் கட்சியை குறை சொல்கிறீங்கன்னா, அப்போ உங்களுக்கு எவ்வளவு ஒரு நாம் தமிழர் கட்சி மேலே ஒரு தனிப்பட்ட ஒரு இது இருக்கும். இங்கே தனிப்பட்ட விமர்சனமாக இருந்திருந்தால் அது நீங்கள் தனியாக வந்து உங்களுடைய கருத்தை அரசியலில் வந்து நீங்கள் ஈடுபட்டு நீங்கள் தெரிவிக்கணும். ஒரு காக்கி உடைந்துக்கிட்டு ஒரு மக்களுக்கு பொது சேவை செய்யுமாகிய நீங்கள் போயிட்டு அங்கே போய் அவ்வாறு தவறாக பேசக்கூடாது. இன்னைக்கு வந்து அயோத்தியில் ராமருக்கு பல கோடி கணக்கில் செலவு பண்ணி ஒரு கோவில் கட்டுறாங்க. அதே மாதிரி இந்து மதத்துக்கு கட்டுற மாதிரியே இது இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு கோயில் கட்டலாம், முஸ்லீம்களுக்கும் ஒரு மசூதி கட்டலாம். அது மாதிரி கட்டாமல் மத கலவரங்களை உண்டாக்கி இந்துக்களுக்கு மட்டும் ஒரு கோயில் கட்டின பாரதிய ஜனதா பிரிவினைவாத கட்சா இல்லை நாம் தமிழர் கட்சி பிரிவினைவாத கட்சா? இன்னைக்கு சமூக நீதி, பகுத்தறிவு, பெண்ணிய உரிமைன்னு மக்களை பேசி ஏமாற்றி அந்த மக்கள்கிட்டயே ஜாதி மத கலவரங்களை உண்டாக்குற திராவிட கட்சிகள் பிரிவினைவாத கட்சா இல்லை நாம் தமிழர் கட்சி பிரிவினைவாத கட்சா? அதை சொல்லுங்க. இது எதுவுமே கிடையாது. ஜாதி மதம் பார்க்கக்கூடாது, நாமெல்லாம் ஒரு இனம், நாமெல்லாம் ஒரு மொழி, நம்மெல்லாம் தமிழர்கள் என்று ஒன்றிணைக்கிற நாம் தமிழர் கட்சி பிரிவினைவாத கட்சா இல்லை மற்ற இந்த திராவிட தேசிய கட்சிகள் வந்து பிரிவினைவாத கட்சா, திராவிட இந்திய கட்சிகள் வந்து பிரிவினைவாத கட்சா? அதை சொல்லுங்க. வேங்கை வயல் சம்பவம் நடந்தபோது இன்னைக்கு ஆட்சியில் இருந்தது யாரு? இந்த திராவிட கட்சிகள் தான் ஆட்சியில் இருந்தது. அன்னைக்கு தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்தபோது ஆட்சியில் இருந்தது யாரு? இதே திராவிட கட்சிகள் தான். ஆரம்பத்தில் இருந்து ஆட்சியில் இருந்து கொண்டு 75 வருடங்களாக ஆட்சியில் இருந்து கொண்டு இருக்கிற இந்த திராவிட கட்சிகள். ஆனால் ஜாதி ஒழிஞ்சிட்டா, மதம் ஒழிஞ்சிட்டா? இல்லை. இன்னமும் இந்த தமிழ்நாட்டில் பிரிவினைவாதம் இருக்கிறது. இந்த பிரிவினைவாதத்தை ஒழிக்கணுங்கிறதுக்காக தான் வள்ளுவன் சொன்ன பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற ஒரு குரலை தத்துவ கொள்கையாக எடுத்துக்கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு பிரிவினைவாத கட்சா? சரி இதை விட்டுருங்க. இவர் வந்து பிரிவினைவாதம்னு சொல்கிறார். இது எப்படி வந்து பிரிவினைவாதம்? மணிப்பூரில் நடந்த ஒரு பழங்குடி பெண் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு ஜாதி வேறுபாடு பார்த்து இது மாதிரி நாங்கள் கலவரத்தை தூண்டி விட்டோமா? இல்லை இந்த பாபர் மசூதியை இடித்தாங்களே அது மாதிரி எதுவும் நடந்ததா? இல்லை மக்கள்கிட்ட போயிட்டு ஜாதி மத உணர்வு நாங்கள் கடத்தினோமா? இது எப்படி வந்து பிரிவினைவாதமாக இருக்கும்? அந்த ஜாதி மத உணர்வுல கடக்கிற மக்களையும் இளைஞர்களையும் மாணவர்களையும் அது தவறு அப்படின்னு சொல்லி இனம் மொழியை வந்து அவங்கள்ட்ட போயிட்டு ஊற்ற நாம் தமிழர் கட்சி நீங்கள் எப்படி பிரிவினைவாதம் சொல்கிறீங்க? ஜாதி பார்த்து பழக மாட்டோம், ஜாதி பார்ப்பவர்களோடு பழகவே மாட்டோம் என்று நாம் தமிழர் கட்சி வந்து மாணவர்கள்ட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துது. அவங்களுடைய முதல் கொள்கையே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிற ஒரு கொள்கையை எடுத்து தான் அவங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஜாதி பாகுபாடு பார்க்கக்கூடாது,
மத பாகுபாடு பார்க்கக்கூடாது. நாமெல்லாம் ஓரினம், நாமெல்லாம் ஒரு மொழி பேசுறவங்க, நம்மலாம் ஒரு தாயின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி மக்கள்ட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி, ஜாதி மத வேறுபாடே பார்க்கக்கூடாதுன்னு சொல்ற நாம் தமிழர் கட்சி எப்படி பிரிவினைவாதமாக முடியும்? நாம் தமிழர் கட்சி பிரிவினைவாத ஒரு இயக்கமா இருந்தா, எப்படி தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு அங்கீகாரம் குடுத்திருப்பாங்க? எப்படி 36,00,000 மக்கள் வாக்கு செலுத்தியிருப்பாங்க? 2014ல முதல்ல நிக்கும்போது வெறும் 1,50,000 வாக்கு. அடுத்து 2016 தேர்தல், அடுத்து 2019, அடுத்து 2021, இப்ப 2024 வரைக்கும் தொடர்ந்து நின்னுட்டுருக்காங்க. தொடர்ந்து அவங்க பின்னாடி மக்கள் வந்துகிட்டு தான் இருக்காங்க. மக்களும், மாணவர்களும், இளைஞர்களும் வந்துகிட்டு தான் இருக்காங்க. இது ஒரு பிரிவினைவாதமா இருந்தா, எத்தனையோ டாக்டர்கள் கடந்த 2024 நாடாளுமன்ற வேட்பாளராக நின்னாங்க. எத்தனையோ வக்கீல்கள் நின்னாங்க. எத்தனையோ படித்த பட்டதாரிகள் நின்னாங்க. அந்த படித்த பட்டதாரியான வேட்பாளர்களுக்கு பல படித்த இளைஞர்கள் ஓட்டு கேட்டு போனாங்க. இத்தனை படித்த பேருக்கும் தெரியாதா நாம் தமிழர் கட்சி வந்து பிரிவினைவாத இயக்கமா, மக்களை ஒன்றிணைக்கும் ஒரு இயக்கமான்னு தெரியாதா? மக்களை ஒன்றிணைக்கும் ஒரு இயக்கமாக இருந்ததால் தான் அன்னைக்கு 1,50,000 வாக்காக இருந்தது இன்னைக்கு 36,00,000 வாக்காக மாறி இருக்கு. நாளைக்கு இது 1,00,00,000 வாக்காக கண்டிப்பாக மாறும். ஏன்னா நாம் தமிழர் கட்சி என்றைக்குமே பிரிவினைவாத இயக்கம் கிடையாது. அது மக்களை ஒன்றிணைக்கும் ஒரு இயக்கம். மக்களை ஒன்றிணைக்கும் இயக்கம்னால தான் இத்தனை லட்சம் வாக்கு வருது. இன்னைக்கு மக்கள் அதை ஆதரிச்சிட்டு இருக்காங்க. அன்னைக்கு சீமானண்ணன் பேசும்போது 10 பேர் கூட அன்னைக்கு நடந்த திருமணி கூட்டத்தில் இல்லை. ஆனால் இன்னைக்கு சீமான் கட்சியில் உள்ள ஒரு பையன் பேசினானா கூட இன்னைக்கு ஒரு 2,000 பேர் 3,000 பேர் ஒரு திருமணி கூட்டத்தில் கூடுறாங்க. காரணம் அது பிரிவினைவாதம் இயக்கம் இல்லை, மக்களை ஒன்றிணைக்கும், மக்களை ஒன்று சேர்க்கும் ஒரு இயக்கமாக இருந்ததுனால தான். இயக்கமா இருந்தா எதுக்கு மக்களுக்காக இறங்கி போராடணும்? எதுக்கு இப்படி கத்தி கத்தி பேசணும்? இரத்த வேர்வையாக கொட்ட கொட்ட தொண்டை தண்ணி வத்தி போக எதுக்கு முதல்ல திருமுனை கூட்டம் போட்டும், மாசம் மாசம் ஒரு மாவட்டத்தில் ஒரு பொதுக்கூட்டம் போட்டும், எதற்கு போயிட்டு கூட்டம் போட்டு பேசணும்? எதற்கு இத்தனை லட்சம் பேர் பின்னாடி போகணும்? அதை முதல்ல நீங்கள் யோசிச்சு பாருங்க. இது வந்து பிரிவினைவாத கட்சா? கா காட்டுப்பள்ளி துறைமுகத்தை வந்து போய் தடுத்தாங்க. அங்கே அங்கே வந்து மக்களுடைய நிலம் வந்து அபகரிக்கப்படுகிறதுன்ட்டு போயிட்டு தடுத்தாங்க. இது வந்து பிரிவினைவாத கட்சா? 8 வழி சாலையை தடுத்தாங்க. அது வந்து பிரிவினைவாத கட்சா? இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையத்துக்காக போராடிட்டு இருக்காங்க. இது வந்து பிரிவினைவாத கட்சா? சொல்லுங்க, இது வந்து பிரிவினைவாத கட்சா? இன்னைக்கு மக்களுக்கு நடக்கிற எல்லா போராட்டங்களிலையும் போயிட்டு முதன்மையான கட்சா நின்று ஒரு வருடத்துக்கு நூற்றுக்கணக்கான போராட்டங்கள் போயிட்டு மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக இன்னைக்கு போராடி கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சி பிரிவினைவாத கட்சா? சொல்லுங்க. எப்படி நாம் தமிழர் இத்தனை போராட்டங்களை முன்னெடுத்து இத்தனை போராட்டங்களை முன்னெடுத்து மக்களுக்காக தொடர்ந்து களத்தில் நின்று கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சி எப்படி பிரிவினைவாத கட்சிகளாக இருக்க முடியும்? நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு ஒரு பிரிவினைவாத கட்சியாக இருந்திருந்தா தேர்தல் ஆணையம் முதல்ல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சியை தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகரிச்சிருக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு அவதூறு வந்தது. தடை செய்யப்பட்ட இயக்கங்களோட எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு தொடர்பு இருக்குன்னு என்னையே வந்து விசாரிச்சுட்டு போய் நாம் தமிழர் கட்சியில் உள்ள முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் விசாரித்து அவங்களுடைய வீடுகளை ஆய்வு செஞ்சு அவங்களுடைய அலைபேசி, அவங்களுடைய செல்ஃபோன்களை எல்லாம் ஆய்வு செஞ்சாங்க. அப்படி இல்லை, இது வந்து எந்த ஒரு பிரிவினைவாத இயக்கம் இல்லை, எந்த தடை செய்யப்பட்ட இயக்கத்தோடையும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லி என்னையே போயிட்டாங்க. இவர்கள்லாம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பிரிவினைவாதத்தை நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் கண்டுபிடிச்சிட்டிங்களா? இதற்கு முதல்ல பதில் சொல்லுங்க. எப்படி நீங்க பிரிவினைவாதம் சொல்றீங்கன்னு தெரியல. இப்பயே தெரியுது. என்னைக்கு நாம் தமிழர் கட்சி இந்த தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டதோ அன்றையிலிருந்து பிரிவினைவாதிகள், நாம் தமிழர் கட்சி பிரிவினைவாதி, சீமான் பிரிவினைவாதி, நாம் தமிழர் கட்சியில் உள்ள எல்லாருமே பிரிவினைவாதி, நாம் தமிழர் கட்சி தலைவனாக இருக்க பிரபாகரன் ஒரு தீவிரவாதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இந்த திராவிட கட்சிகள் தான். அதிமுக, திமுக, தேமுதிக, மதிமுக எல்லா கட்சியும் வந்து நாம் தமிழர் கட்சி பிரிவினைவாத கட்சின்னு தான் சொல்லிட்டு இருக்கு. அப்போ இதிலே தெரியுது நீங்கள் மக்களுக்காக சேவை செய்ய வரல, திமுக அதிமுக நீங்கள் சேவை செய்ய வந்திருக்கீங்க. நீங்கள் அவர்களுக்கு கைக்கூலியாக நீங்கள் வேலை செய்ய வந்திருக்கீங்க. அப்போது அவங்க தான் பிரிவினைவாதம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களோடய சேர்ந்துக்கிட்டு நீங்களும் 10ஓட 11 பிரிவினைவாதம்னு சொல்கிறீங்க. எதற்கு நீங்கள் மக்களுக்கு சேவை செய்வதற்கு வரணும்? நாளைக்கு உங்களை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு ஒரு பையன் IPS ஆகணும்னு வந்தானா அவனும் இதே மாதிரி தானே பேசுவான்.